காரணம் பழையன கழிதலும் புதியன புகுதலும் தான் ஒரு மலர்ச்சியை உருவாக்கும். அதனால் பழையன கழிந்து புதியன புகுதல் என்பது இன்றைக்கு மகிழ்ச்சியை கொடுத்திருக்கிறது. நம் மண்ணின் மக்களினுடைய வாசனையோடு விராலிமலை சட்டமன்ற தொகுதி மண்ணை வணங்கி, மக்களை வணங்கி, புதுக்கோட்டை மக்களை வணங்கி ஒட்டுமொத்த கருத்துக்களின் அடிப்படையிலே இந்த முடிவை எடுத்திருக்கின்றோம். பொதுச் செயலாளர் அவர்களுக்கும் பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்களுக்கும் நான் அன்போடு சொல்வது, தேர்தலுக்கு முன்னதாகவே எங்கள் தலைமையிடம் கடுமையாக வலியுறுத்தினோம். தமிழக வெற்றிக் கழகத்தோடு நாம் கூட்டணி வைக்க வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்தினோம். தலைமை செவிமடுக்கவில்லை. தேர்தலுக்கு பின்னரும் மக்கள் ஏகோபித்த ஆதரவை தமிழக வெற்றிக் கழகத்திற்கு வழங்கியிருக்கிறார்கள். அதனால் நாம் தமிழக வெற்றிக் கழகத்துடைய அரசிற்கு ஆதரவளிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினோம். அதையும் செவிமடுக்கவில்லை. ஆனால் இதை செவிமடுக்காத அந்த தலைமை, தனிப்பட்ட ஒருவர், இயற்கைக்கு முரணாக எந்த திராவிட முன்னேற்ற கழகம் தீய சக்தி என்று புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சொன்னாரோ அந்த தீய சக்தியோடு கூட்டு வைத்து ஆட்சி அமைக்க முயன்றதிலே எங்களுக்கு உடன்பாடு இல்லை. கரெக்டா? திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டு வைப்பதற்கு யாருக்காவது உடன்பாடு இருக்கிறதா? இல்லை. ஆகினால இயற்கையாக உணர்வுகளோடு மக்களுடைய கருத்துக்களை கேட்டு சரித்திரத்திலே நிலைத்துவிட்ட பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னது போல, எதிர்கொண்ட முதல் தேர்தலிலேயே ஒட்டுமொத்த இந்தியாவையும் திரும்பி பார்க்க வைத்து தமிழ்நாட்டின் அரசியல் திசையை தீர்மானித்து அண்டை மாநிலங்களை அதிர வைத்திருக்கும் மக்கள் விரும்பிய மாற்றத்தின் சக்தி நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். தமிழ்நாடு அரசியல்ல சத்தமின்றி, அதாவது விசில் சத்தத்தை சத்தமின்றி, தமிழ்நாடு அரசியலில் சத்தமான விசில் சத்தத்தை சத்தமின்றி மௌன புரட்சியாக ஒரு மாபெரும் அரசியல் புரட்சியை நிகழ்த்தி இருக்கக்கூடிய முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள்.